ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஜிக் ப்ரோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்திருக்கு. அதை ஆக்சுவலாக ட்ரை பண்ணுவோம். நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம லாஜிக் ப்ரோ அப்டேட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே பார்க்கலாம் முதல்ல ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குன்னு. ஸோ ஃப்ளாஷ்பேக் கேப்சர் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம வேறு மாதிரி கேப்சர் ரெக்கார்டிங் சம்திங் சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் எதாவது ப்ளே பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆர் கொடுத்தோன்னா நமக்கு அது ரெக்கார்டிங் வந்து வந்துடும். இப்போ அது வந்து ஃப்ளாஷ்பேக் கேப்ஷன் சொல்கிறாங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒன்று மல்டிபிள் ட்ராக்ஸு அப்புறம் சப்மிக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் ஒரு சாங்கை வந்து டீட்டெயிலாக பிரித்து பண்ணி அது கூட நம்ம கூட ரீமிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கரோக்கே ட்ராக் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி, சாட்ஜிபிடிங்கிறது ஏஐ அந்த டூல், அதை யூஸ் பண்ணி சாங் லிரிக்ஸு கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சம் நியூ சவுண்ட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் அண்ட் செலக்ட் வந்து போன அப்கிரேடில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ளக்கின் வந்து எங்கே வேணாலும் சர்ச் பண்ணுற மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான சில டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக M1 சிப்பு அல்லது அதுக்கு லேட்டராக உள்ள சிஸ்டத்தில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி இப்போ என்னோடய மேக் மினி வந்து நான் M1 மேக் மினி தான். ஸோ அதில் யூஸ் பண்ண போகிறேன். 1.33 GB வந்து இதோட டவுன்லோட் பண்ணுற ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் கொடுப்போம். ஸோ அப்டேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பாஸ் பண்ணுவோம். முடிஞ்சதுக்கப்புறம் வெல்கம் பேக். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டுட்டோரியல்ஸ், அதாவது கீபோர்ட், கிட்டார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். லாஜிக் ப்ரோ டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். FL ஸ்டுடியோ டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோடைய வீடியோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்டேட் முடிச்சிருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கேயே வந்து இப்போது நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ இங்கேயே வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே இது மாதிரி வரும் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்புக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயினான உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் ஃபியூச்சர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக இப்போ வந்து நம்ம ஒரு எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கீபோர்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா. நான் ஆல்ரெடி வந்து எல்லா டவுன்லோடும் பண்ணிட்டேன். இதில் உள்ள எல்லா அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ட்ரம் கிட்டும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சிந்தசைசர்லேயும் சில பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேர்ந்து டவுன்லோட் ஆகுது. கீபோர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ ட்ரம் கிட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சைஸ் வந்து நம்ம டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ இது வந்து இட் ஒன்ட் அஃபெக்ட். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த ரைட் கிளிக் பண்ணி நம்ம அந்த கஸ்டமைஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் கேப்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. முன்னாடி வந்து இந்த கேப்சர் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது நம்ம ப்ளே பண்ணோன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணல, ஆனாலும் வந்து நம்ம ஷிஃப்ட் ஆர் கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் நார்மலாக. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் பேக் கேப்சர் இன் மிடி இன் ஸ்டாப் மோட் இருக்குல்ல, இது வந்து எனேபிள் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் எதுவும் ப்ளேவும் பண்ணல. இப்போது நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா
ஸோ அந்த இது மேபி ஏதோ பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எதுவும் ரெக்கார்ட் பண்ணலை, ஓகேங்களா, அதான் விஷயம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இல்லை லெஃப்ட் கிளிக்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் கேப்சர் அண்ட் மிடி ஸ்டாப் மோட் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். வித்தவுட் நம்ம மிடியை வந்து மிடி கீபோர்டில் ப்ளே பண்ணுறோம், எதுவுமே பண்ணாமல் ப்ளே பட்டனும் பண்ணல, ரெக்கார்டும் பண்ணல. பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸோ எக்ஸாக்டாக வந்துடும். இதுதான் வந்து இந்த மோடில் அந்த ஆப்ஷனில் உள்ள மோடு. ஸோ இதில் ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வந்து இதில் ஒரு பெனிஃபிட் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு நமக்கு மூணு எடுத்துக்கலாம். இப்போ ஆடியோ வந்து ரெக்கார்ட் எனேபிள் இருக்குது, ஏன்னா இன்புட் மானிட்டரிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போது நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மானிட்டரிங் கேட்குது. ஈவன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சென்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியுமான்னா நம்ம முன்னாடி ப்ளே பண்ணோம் இல்லைங்களா, ப்ளே பண்ணும்போது அதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஆடியோவில் மட்டும் என்னென்னா நம்ம என்ன ப்ளே பண்ணிவிட்டு பண்ணுறோமோ அதுதான் ரெக்கார்ட் ஆகும். இப்போது நான் ப்ளே செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்டாக அல்லது இன்புட் மானிட்டரிங் எது வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பேசுகிறேனோ அதை வந்து நம்ம யூ கேன் ரீகால் இட் பண்ணுறேன். இப்போ ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பேசுகிறேனோ அதை வந்து நம்ம யூ கேன் ரீகால் இட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும். அதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அது நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சாங் மோடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இதை ஓவர் டப் பண்ணணும் அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெக்கார்ட் மோடு எல்லாம் இன்புட் மானிட்டரிங் எனேபிள் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ பேசிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்து டேக் ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக் 2ல் வந்துச்சு. ஸோ நான் எங்கே பேச ஆரம்பிச்சனோ அதுலேருந்து ப்ளே பண்ணி பேச ஆரம்பிச்சனோ அது வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அப்டேட் தான். நிறைய பேருக்கு நிறைய லைவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர் பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு சாங் வந்து நான் ட்ராக் பண்ணி போடுறேன். ஜஸ்ட்டு காப்பிரைட் இஷ்யூக்காக நான் இதை வந்து ப்ளே பண்ண போகிறதில்ல. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அந்த ஸ்டெம் ஸ்பீட்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் போன இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மட்டும் தான் இருந்துச்சு. வோக்கல்ஸு, ட்ரம்ஸு, பேஸு, கிட்டார், இது மட்டும் தான் இருந்தது. சாரி, வோக்கல்ஸு, ட்ரம்ஸு, பேஸு, அதர்ஸுன்னு வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்காங்க. வோக்கல்ஸு, ட்ரம்ஸு, பேஸு, கிட்டார் தனியாக இருக்குது, பியானோ தனியாக இருக்குது. அது இல்லாமல் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு அதர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த சப்மிக்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் தனியாக, வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த மாதிரி நம்ம எது எது பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து சப்மிக்ஸாக நமக்கு அடிஷ்னல் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது இல்லாதது வந்து தனி சப்மிக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தனியாக செப்பரேட் ஆல் ஐட்டம்ஸுங்கிறப்போ இது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கரோக்கி வோக்கல் மட்டும் செப்பரேட் பண்ணி மற்றதெல்லாம் ஒரு சப்மிக்ஸில் போட்டு நீங்கள் பாடி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் வோக்கல்ஸ் மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சப்மிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை கொடுத்து பார்க்குறேன். இது வந்து நம்ம ப்ராசஸரை பொறுத்து இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டெஃபினெட்லி. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வோக்கல் மட்டும் தனியாக, அதர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வேணால் பண்ணுவோம், காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ இதே வந்து நீங்கள் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதையே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு மல்டிபிள்ஸ் ட்ராக்ஸ் நம்ம பண்ணி பார்ப்போம்.
ஸோ அன்மியூட் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர் போனோம் அப்படின்னா இப்போது நான் செப்பரேட் ஆல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன், அப்ளை கொடுக்குறேன். ஸோ இதுவும் டைம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 மினிட் சம்திங் தான் வச்சு இப்போ 2 மினிட்ஸ்க்கு நியர்லி 3 மினிட்ஸ் வருது இல்லையா. ரீசன் என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரம்ஸ் தனியாக எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து வந்துடுச்சு. ஒரு செகண்டுக்கு பார்க்கலாம், காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வோக்கல் மட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ரம்ஸ் மட்டும். ஸோ ட்ரம்ஸ் அந்த பேட்டர்ன் மட்டும் வருது. அதுக்கப்புறம் வந்து பேஸ் எடுத்துருக்கு. ஸோ அதுவும் கரெக்டாக க்ளீனாக வந்துச்சு. கிட்டார் போர்ஷனை ஒருத்தருக்கும் எது எடுத்துருக்குன்னு தெரில, பார்ப்போம். பக்காவாக கிட்டார் வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடுச்சு. ஸோ மற்ற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டார் வந்து அழகாக எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பியானோ என்ன எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கார்ட்ஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பியானோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு கீபோர்டு. அது அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃப்ளூட்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளூட்டு, ஸ்ட்ரிங்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற இதில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது மேபி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கம்மிங் அப்டேட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெவலப்மெண்ட்டு. நிறைய பேர் வந்து ப்ரீமியமாக சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. லாஜிக் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதை ஃப்ரீயாக அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி குட். நெக்ஸ்ட்டு அப்டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சரில் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபேடர்ஸ் வந்து எப்போவுமே லோவாக தான் இருக்குது. இதில் இந்த அப்டேட்டில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ ஆப்ஷனில் போயிட்டு லாங் ஃபேடர்ஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேடரே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வந்துருச்சு. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்பரேட்டாக சில பேர் ஸ்க்ரீனில் மிக்சருக்குன்னு மட்டும் ஒரு மானிட்டர் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு சில ஃபியூச்சர்ஸ் ChatGPTலாம் வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.